ஹலோ எவ்ரி ஒன். ஸோ இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை. ஸோ அருணாச்சலேஸ்வரர் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், போயிட்டுருக்கோம். இன்றைக்கி கிளைமேட் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, அந்தளவுக்கு வெயிலும் கிடையாது. ப்ளஸ் மழை வர மாதிரி இருக்குது, ஆனால் வராதுன்னு நினைக்கிறோம். ஸோ பட் நிறைய மாற்றங்கள் இருக்குது திருவண்ணாமலை. லாஸ்ட் டைம் வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்குமே நிறைய சேஞ்சஸ் இருக்குது. லெட்ஸ் இன்னும் என்னென்ன காத்துட்ருக்குன்னு பார்ப்போம். ஹலோ, என் கூட நிரஞ்சன் இருக்காரு. ஸோ நான், நிரஞ்சன், மணிகண்டன், மகாலிங்கம் எல்லாரும் வந்தோம். ஸோ அண்ணாமலையார் தரிசனம் முடிஞ்சு இப்போ அப்படியே கிரிவலத்துக்கு போயிட்டுருக்கோம். எங்கள் கூட வந்த மணிகண்டன் ஒருத்தர் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஹோட்டல் ஹண்ட் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆனால் அவருக்கு பெரிய ஹோட்டல் கிடைக்கல. ஸோ நாங்கள் கிரிவலத்துக்கு போய்கிட்டு இருக்கோம், அவர் ஹோட்டலை தேடி போயிட்டு இருக்காரு. இப்போது மணிக்காக ஒரு ஹோட்டல் தேடி வந்தோம். ஹோட்டல் ஓப்பனில் இருந்துச்சு. ஆனால் அது என்ன வேடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா உள்ள எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால திரும்ப மன உளைச்சல் காலாகி அடுத்த ஹோட்டலை தேடி நாங்கள் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் கண்டுபிடிப்பேன், ஒரு நல்ல ஹோட்டல் கண்டுபிடிப்போம். ஸோ கிரிவலத்தில் போயிட்டு இருக்கும்பொழுது இப்போ ஃபர்ஸ்ட் அக்னி லிங்கத்தை தரிசனம் பண்ணுறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். ஸோ அக்னி லிங்கத்தை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தபடியாக நம்ம மணிக்கு ஹோட்டலை தேடிக்கிட்டு இருக்கோம். கூடவே முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. யார் எப்படி போனா என்ன, நான் கிரிவலம் வந்தப்பா, நான் கிரிவலம் போயிட்டு இருக்கேன்ற மாதிரியே நம்ம மகாலிங்கம் போயிட்டு இருக்காரு. ஸோ அக்னி லிங்கம் தரிசனம் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 ஹோட்டல் கிட்ட போயிடும். போகிற ஹோட்டல் எல்லாமே க்ளோஸ்டு, பிரேக்ஃபாஸ்ட் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளால நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறி கொண்டு முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார். பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே கிடைக்காத காரணத்தினால கடைசியாக பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்காத காரணத்தினால கடைசியாக இளநீ கிடைக்கும். வந்து இளநியே எனக்கு போதும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாரு மணி. இப்ப கடிச்சிட்டு இருப்பாரு எங்களை எல்லாரையும். ஒரு வழியா ஹோட்டல் ஆனந்த ரமணாக்கு வந்துட்டோம். ஒரு வழியா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து ஆனந்த ரமணா ஹோட்டல்ல இருந்து ரமணாசிரமத்துக்கு போக போகிறோம். ஸோ ரமணாசிரமிலேருந்து அடுத்து கிரிவலம் கண்டினியூ பண்ண போகிறோம். ஒரு வழியாக மணி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டாரு. அடுத்த அரை மணி நேரத்துக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அரை மணி நேரம் வரை எங்களால் தாக்கு பிடிக்க முடியும். கரெக்டு தானே மணி? ஓகே. ஸோ இதோட முடிச்சு ஹோட்டல் ரமணாவில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வரும்பொழுது இங்கே பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. இந்த வீடு மேலே பார்த்தீங்கன்னா அழகாக அந்த குரங்குங்க வந்து விளையாடிக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு கவலையுமே இல்லாமல், எதை பற்றின யோசனையும் பயமும் இல்லாமல், என்ன ஒரு அழகான வாழ்க்கை இல்லையா? அவங்க மட்டுக்க ஏறி இறங்கி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கிரிவலம் வந்துட்டு இருக்கிற பாதையில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த யமலிங்கம் தாண்டி வரும்பொழுது இங்கே அழகாக ஒரு மான்கள்லாம் துள்ளி விளையாடிக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இடுக்கு பிள்ளையார் கோயில் அங்கே கிட்ட தான் இருக்கும். ஸோ இந்த கோயிலில் வந்து ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த என்ட்ரி பாயிண்ட் இருக்குல்ல, அந்த சைடு என்ட்ரியில் உள்ளே ஆகிட்டு இந்த சைடு எக்ஸிட்டில் அவங்க வரணும். ஸோ அப்படி வந்தாங்க அப்படின்னா அவங்க செஞ்ச அந்த பாவங்கள்லாம் நீங்க மோட்சம் கிடைக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நோய், உடம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் மற்றும் ஏதேனும் தடைகள், பில்லி, சூன்யம், இது போன்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நமக்கு கிளியர் கட் ஆகிடும். ஸோ அதனால் இதுக்குள்ளே என்ட்ரியாகி எக்ஸிட் ஆனால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ பார்க்கலாம், நிறைய பேர் லைனில் நின்று க்யூவில் நின்று போயிட்டுருக்காங்க. ஒரு லாங் க்யூவே இருக்குது. ஸோ இடுக்கி விநாயகர் அந்த சந்தில் உள்ளே போயிட்டு வெளியில் வரதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மகாலிங்கம் இருக்காரு, இந்த பக்கம் ஃப்ரீயாக இருக்காங்க. அந்த பக்கம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு மணி இருக்காரு. அதுக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா நிரஞ்சன், நீங்கள் என்ன வேணுமோ பண்ணிக்கோங்கப்பா, எனக்கு ஐஸ்கிரீம் தான் முக்கியன்ட்டு அவர் கடைசியில் நின்றுட்டாரு. பார்ப்போம், எல்லாருமே ட்ரை பண்ண போகிறோம். இதனால் முடியுதா அப்படிங்கிறத அவர் தான் டிசைட் பண்ணுவோம்.
அட்லாஸ்ட் 14+ கிலோமீட்டர் ஃபுல்லாக கிரிவலம் முடிச்சுட்டு வெற்றிகரமாக சென்னையை நோக்கி பயணம் படுத்திக்கிட்டு இருக்கோம். எல்லாருடைய ரியாக்ஷனை பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்காங்கன்ட்டு. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு.